Let's get started. Just give me a minute, I'll share my screen. Okay, I hope my screen is up. Yes, ma'am. Yes, fine, great. Okay. Okay, so uh, first, let me introduce myself. I'm an alumni of NEC, 2009 to 2020, 2013 batch. Okay, I've done my computer science and engineering there, and later I started my career as a software tester. So I started my career as a software tester at Entity Data, where I worked on a project called Mikey, which is actually the public transport of Australia. So I was working as a software tester. From there, my career totally changed into user experience designer, where I was hired at DXC Technology. So I had a year gap where I learned about design tools like Photoshop, Illustrator. So I just learned the tools. I got an opportunity to become a user experience designer. I actually I did not know anything about UX when I started my career in UX design. It is completely based on experience where I learned more on what is about user experience, what is user interface. So, all these only through experience I got to know about it. Okay. And in DXE, I worked on product based company. Actually, DXE, I worked on two products like
NHS, that is actually the National Health Scheme of England. So I worked on that healthcare product, and also I worked on Apollo Healthcare. So these are some products which I've worked on. And lastly, I moved to Accenture. I have around 4 years experience at Accenture now. So at Accenture, I work on many enterprise applications. So these are some of the top enterprise applications which I've worked in Accenture. So to make it more comfortable, I'll be speaking both in English and Tamil so that you guys are very comfortable interacting with me. Okay. And moving on. So, why do we need this webinar? Okay. Number one, உங்களுக்குலாம் இப்போ உங்க கரியர் யூஎக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் டூ, லைக் திஸ் கேன் பி அ ஹாபி. லைக் உங்களுக்கு டிசைன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் டிசைனிங். ஸோ அது ரிலேட்டடாகவும் நீங்க பண்ணலாம், லைக் அ பேஷன். நம்பர் த்ரீ, ஸோ இப்போ நீங்க வந்து உங்க ப்ராப்ளம்ஸ் லைக் எவ்ரிவேர் நம்ம இப்போ ஃபுல்லா டிஜிட்டலைஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ whenever நீங்க ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க, ஆர் நாட் ஈவன் அப்ளிகேஷன், ரியல் லைஃப் சினாரியோஸ் நிறைய கவர் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம் இஃப் யூ நோ சம்திங் அபவுட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் லாஸ்ட்லி, வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு வந்து கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ டெவலப்பர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ வெரி குட் சாய்ஸ் ஃபார் யூ. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம்? வெரி ஹை லெவல் லிஸ்ட் இதுல இருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால ஐ ரேண்டம்லி brought up some slides for you which might be helpful. Okay, so இங்க இருக்கிற ஆடியன்ஸ் வச்சு ஐ பிலீவ் யூ கைஸ் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் டிசைனிங். ஸோ அதனால தான் நீங்க இந்த செஷன் அட்டென்ட் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சின்ஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டிசைனிங், எல்லாருக்கும் டெய்லி ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். லைக் either it is a Facebook or Insta or YouTube, whatever it is, நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ திங்க் ஆஃப் ஒரு அப்ளிகேஷன், நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற அப்ளிகேஷன் எதையாவது யோசிச்சுக்கோங்க. அண்ட் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, எதுக்காக இந்த ஃபீச்சர் இப்படி இருக்குது, இது கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பீங்களா? லைக் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது, ஓ காட், இது என்னடா இவ்வளோ லோட் ஆகுது, எனக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்காம டைரக்டா பேமெண்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் நீங்க சினாரியோஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே ஒரு பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு பர்சன் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது தே ஷுட் ஃபீல் டிசைரபிள் டு யூஸ் இட். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம ஒரு ஒரு ஹாப்பி ஃப்ளோ மாதிரி அவங்களுக்கு போகணும். தட் இஸ் வேர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, நவ் இதுல பாருங்க, திஸ் இஸ் அ சாம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, why user research or user experience is important அப்படின்னு. இது ஒரு கப், ஓகேங்களா, ஒரு டீ கப் ஒரு காஃபி கப். ஸோ நீங்க இதுல வந்து காஃபி குடிக்கிறச்ச அங்க the design of the cup is in such a way like it pokes your eyes, right? So இந்த மாதிரி இருந்ததுன்னா how can a user use this kind of a cup? ஸோ இது டிசைன் பண்ணும்போது அவங்க வந்து அதை கன்சிடரே பண்ணல, ஹவு யூஸ்ஃபுல் இட் வில் பி ஃபார் அ யூசர். அதெல்லாம் அவங்க கன்சிடரே பண்ணாம டைரக்டா தே லைக் அ டிசைன், டைரக்ட்லி தே யூஸ்ட் இட், ரைட்? ஸோ இதுல ஐ கேன் டெல் யூ அ டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ அந்த கப் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, இட் லுக்ஸ் சோ கியூட், ரைட்? ஸோ தட் இஸ் யுவர் யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்க வந்து எப்படி அழகானாலும் உங்க இன்டர்ஃபேஸை கொண்டு வரலாம், பட் how does it make a good experience for a user is different, right? இப்போ நீங்க இதை யூஸ் பண்ணும்போது it pokes your eyes, so it's not a good experience. So this is the major difference between a user interface and user experience. Okay, let's move on. So Steve Jobs ஓட ஒரு கோட் கொண்டு வந்திருக்கேன். So design is not just what it looks like and feels like, design is how it works. So that is something very important. ஓகே, அண்ட் இன்னொன்று உங்களுக்கு இம்பார்ட்டன்டாக நான் சொல்ல நினைக்கிறது வந்து, இஃப் யூ வாண்ட் டு பி அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்,
you should make sure you have very good communication because that is very important. நீங்க வந்து ஒரு client கிட்ட converse பண்ணும்போது you should be able to understand what your client says, and also you should be able to communicate how you want your product to be sold to the client. So on the sense la, I would always recommend each one of you start developing your communication skills. Like you should be very good in your English so that ஒரு client கிட்ட நீங்க converse பண்றச்ச you don't get stuck up somewhere. Okay, that is very important. Okay. Okay, another example. ஓகேங்களா? So again, if you see this, இத பார்க்கறச்ச உங்களுக்கு வந்து do you feel like which one is a good experience for a user? Anyone? Let's make it interactive. கொஞ்சம் unmute பண்ணி பேசலாம். So First picture, yes. First picture. So you feel first picture வந்து நல்ல experience userக்கு கொடுக்குமா? Second one, ma'am. Okay, any reason? எதனால செகண்ட் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஹேண்டிலும் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து வாட்டர் வரக்கூடிய சைடும் சேம் இதுல கொடுத்ததுனால அது வந்து இப்போ வந்துட்டு யூசர் யாராவது யூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இதே செகண்ட் ஒன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்பேர்ட் டு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட், யா. ஸோ இது வந்து வேலிட் பாயிண்ட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ போர் ஃபர்ஸ்ட், அது ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கு. ஓகே, ஈவன் இஃப் யூ ஹாவ் அன் கேப் ஓப்பன், இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் அ யூசர் டு வாஷ் இட் அண்ட் handle it, right? So அது எல்லாமே பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 is the best choice for this kind of cups, right? Now moving on. So இத பாருங்க, the way the fork spoon is designed. So இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் ஆகுதா? நோ மேம். No, right? Because அந்த ஸ்பூன் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? It is not a good experience for a user. So these are the different things like that plays a major role in user experience. Okay, now this is a very very important user UI versus UX kind of explanation கொடுக்கிறது. ஓகேங்களா? This was like a tomato ketchup, very long back, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த கான்செப்ட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? The first bottle, second bottle. So உங்களை பொறுத்தவரை எது good user experience? Second one. Second one, right? Any reason? எதனால செகண்ட் ஒன் குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க? ஓவர் டைம் அமௌண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா ஐ ஹாவ் டு லைக் இன்வெர்ட் இட் அண்ட் வெயிட் ஃபார் இட் டு ஃப்ளோ டவுன். செகண்ட் ஒன்னா அதுவே அது பிளேஸ்ல இருக்கும், ஸோ அதனால யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். யா, ரைட். any other points? So this is one valid point. Any other points? நல்ல கவனிச்சு பாருங்க ரெண்டு பாட்டிலையும். There is one more important point. No? மேம் ஃபர்ஸ்ட் பாட்டில்ல வந்து அது கிளாஸ் பாட்டிலால மேட் ஆயிருக்கனால கெச்சப் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். செகண்ட் பாட்டில் வந்து மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ நமக்கு தேவையான அமௌண்ட் நம்மளே வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிளாஸ் பாட்டில்னால நம்ம வந்து போர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் விழலாம், இல்லைன்னா கம்மியாகவும் விழலாம். ஆனால் அந்த ஸ்குவீசபிள் பாட்டிலில் நமக்கு தேவையான அமௌண்ட் நம்ம டிசைட் பண்ண அமௌண்ட் கரெக்டாக எடுத்துக்கலாம். Exactly, right. So that is the main difference. First வந்து உங்க glass bottle, when நீங்க வந்து அதை tilt பண்ணி you need to shake it nicely in order to bring that ketchup down, right? ஆனா second bottle வந்து it is a plastic bottle, you can squeeze and bring your ketchup. So that is the major difference. And also second bottle பாத்தீங்கன்னா the way you place the bottle is there, right? You can keep it with on the cup அந்த கெச்சப்போட அந்த கவர் பாத்தீங்கன்னா it has a wide base. So நீங்க அந்த கவர்ல அப்படியே டைரக்டா பிளேஸ் பண்ணாலும் it will not fall down, or you can keep it upside down also where you have a wide base. It is double way usable. If you keep it inside your fridge, it is going to stand and it is not going to fall down. It is very comfortable for a user. So இதுக்கான UI versus UX கான major difference you can find. So this is a sample example of how it works. Okay, moving on.
Okay. UX design term, actually, it was found by Don Norman. Okay. He was a former vice president of Apple. And theory on push and pull. So அவரோட அந்த main theory வந்து பாத்தீங்கன்னா, so whenever you see a door, okay, just 1 minute. Someone, okay, fine. So இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்போம் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகே, நீங்க ஒரு ஒரு ஹோட்டல் ஆர் எங்கேயாவது போறீங்க, யூ see a door, you'll be obviously confused. Oh, is it open, push or pull? What should I do? If it is mentioned clearly, that is different. But at ஒண்ணுமே மென்ஷன் பண்ணாம when you see a door, you get confused. What should I do? Should I push or pull? நிறைய பேர் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எம்பாரஸ் ஆயிருப்போம். ஸோ இப்போ நீங்க ஜென்ரலா ஒரு டோர் பாக்குறீங்கன்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் the handle, how it is placed first, right? If you have a handle, either you have to pull that in order to open that door, or if you don't have a handle, you just have a simple slab like thing, then you just need to push it so that you push and go inside, right? So either one the different ways, like you need to like every time you don't need to feel bad, like I don't know if I need to push or pull, right? எல்லா வாட்டியும் நம்ம மேல தப்பு இருக்கு, எனக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறத விட, the way they design the door is incorrect, because it is not comfortable for a user to understand if it is a push or a pull. So next time நீங்க ஒரு டோர் பாக்குறீங்கன்னா, don't feel embarrassed thinking like ஐயோ நான் என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு. It is a mistake from the customer end, like they did not design the door properly for you to understand if it is a push or a pull. Okay. And also there are different types of doors handle, right? Selanero, you see that knob kind of thing where you understand if it is a push or a pull. So all these are different ways the user experience plays a role. Okay. And let's move on. Okay. UX is always not equal to a UI. Okay, UX is like how it works and feels, like how your product works and it feels, and UI is like how your product looks like. So நம்ம நிறைய examples இப்போ பார்த்தோம்ல, this is something related to that what we explained. Okay, now what is UI and UX difference பார்க்கலாம். UI is user interface, like நீங்க ஒரு application பார்க்கறீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு நீங்க பார்க்கிறது, so that is your UI. But UX is like ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த அப்ளிகேஷன். நீங்க வந்து சீம்லெஸ்ஸா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறீங்கன்னா, அந்த வீடியோ அப்லோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும். ஸோ தட் இஸ் வேர் உங்களை வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது யார் ஹெல்ப்பும் இல்லாம அந்த ப்ராடக்ட்டை நீங்களே யூஸ் பண்ணணும். இட் ஷுட் பி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. தட் இஸ் வேர் யோர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ். ஓகே, so this is a basic difference between what is UI, UX. So yeah, these are some theories I would say. Let's move on. Next one, the UX is about how users feel while using the product, right? And people இப்போ நம்ம ஒரு யூசரா நம்ம இருக்கும் போது எவ்வளவு ஈஸியா நம்மளால ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும், அதுதான் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஒரு யூசருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு யூசர் எவ்வளோ இன்ட்ராக்டிவா ஃபீல் பண்றாங்க அந்த ப்ராடக்ட் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க, வென் யூ ட்ரை டு ஒரு இதை லைக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் அன் ஆப்ஷன், யூ கிளிக் ஆன் இட், லைக் யூ லைக் இட். ஓகேங்களா? பட் அதுல ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் you feel excited to use it. Wow, நல்லா இருக்கு இந்த அனிமேஷன், நம்ம ஏன் இன்னொரு 2-3 இதை லைக் பண்ணி பார்க்க கூடாது? So that is where they show you more on the interaction part, how you engage a user while using an application. Okay, so these are different stages where how you use an application. For example, delighted is like you're extremely happy while using an application. Number 2 is happy. So நீங்க ஒரு ஜெனரலா ஒரு பேங்கிங்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பி ஃப்ளோ, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, யூ ஃபீல் ஹாப்பி, யா ஐம் டன் வித் மை ஜாப், that's it. Frustrated, for example, maybe silly,
whenever you use any government websites like IRCTC or something, you know, like the loading time or very recently I faced this problem. Okay, ஒரு பாஸ்போர்ட் சேவா அதுல வந்து I was trying to reschedule. Okay, passport renewal kaga I was applying, I couldn't go on that date for it, so I was trying to reschedule. The problem what happened was, நான் ரீஸ்கெடியூல் பண்ணும் போது அதுல ஆட்டோமேட்டிக்கா சம் டேட்ஸ் காமிச்சாங்க, லைக் திஸ் இஸ் யுவர் மோஸ்ட் ரீசெண்ட் டேட் அவைலபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லாட் அப்படின்னு அவங்க காமிக்கிறாங்க. ஸோ டைரக்டா தே ஷோ மீ ஒன் சிடிஏ லைக் புக். சரிங்களா? ஸோ ஒரு டேட் காமிச்சிட்டு டைரக்டா புக் வச்சிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஓகே, எனக்கு வந்து வேற ஒரு டேட்டுக்கு ஸ்கெடியூல் பண்ணும். ஸோ ஐ கெட் அன் ஆப்ஷன் ஆஃப்டர் ஐ சூஸ் தட் button. சரிங்களா? ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்றேன். வாட் ஹேப்பன்ஸ், இட் டைரக்ட்லி ரீஸ்கெடியூல்ஸ் மீ டு த நியரஸ்ட் டேட். பட் என்ன ப்ராப்ளம்னா என்னால அந்த டேட்டுக்கும் போக முடியாது. ஸோ வாட் ஹேப்பன் ஹியர் வாஸ் லைக் மை as a user I was frustrated because என்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கவே இல்லை. do you really want to book on this date or not? ஒரு கன்ஃபர்மேஷன் என்கிட்ட கேட்டிருந்தா I would have got an alert like, oh god, இல்ல எனக்கு இந்த டேட் வேண்டாம். ஸோ which அந்த பேஜ் எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர் டேட் புக் பண்ண முடியாது அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு அலர்ட் கொடுத்துருக்கணும் ஒரு யூசருக்கு. ஸோ தீஸ் ஆர் சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் ஃபார் யூசர். ஸோ இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். why am I not getting such kind of things? So most I would suggest you guys go to multiple apps. நீங்க அதை யூஸ் பண்ணும்போது எங்கெங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க, why is it like this, why not like this, அந்த மாதிரி question பண்ண ஆரம்பிங்க. நீங்க எந்த அப்ளிகேஷன் போனாலும் start questioning yourself. Okay, moving on, let's see some fundamentals of user experience. Okay, number one is useful. The product actually it just meets my needs. That is what is called as useful. Usable, and how easy it is for me to use that product. Number three, is it desirable? Desirable is like extremely happy. Yes, I'm very satisfied with the application. Lastly, what happens is you feel like, yes, this is perfect. இனிமே நான் யூஸ் பண்ணா இந்த அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ணுவேன். So that is what is called as the brand experience. Okay, now let's see the process of user experience. Okay, so இது வந்து like ஒரு ப்ராப்பர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா நீங்க ஆக போறீங்கன்னா, this is the process you follow as a user experience designer. So one thing I would like to tell about a user experience is like, நீங்க வந்து ஒரு like you don't want to go into a coding site, and you don't want to have a stressful life. Okay, this is something where you can have a chilled and like very colorful life, I would say. Okay, ஏன்னா நீங்க வந்து ஒரு ரியல் கஸ்டமர் கூட டைரக்டா connect பண்ண போறீங்க. So there are different roles where people connect directly with the client or a customer, right? அதுல user experience or major role, which is like very upcoming role where நிறைய people வந்து இப்போ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் ஆகணும் அப்படின்னு ஈகரா ஸ்டடி பண்ற ஒரு ப்ரொஃபைல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க யூசர் ரிசர்ச் பண்ணுவீங்க, யூ டிஃபைன் வாட் த ப்ராப்ளம் இஸ், யூ ஐடியேட் ஆன் ஹவு டு பிரிங் அப் த ப்ராடக்ட். Then you do the prototype வந்து நீங்க அந்த visual design, you do the visual design, you do the interactions, you do the exact mock-up of your product. So அது, and then you do the testing of your product. Like உங்க testing can be done in two ways. So அது டீடைல்டா பார்க்கலாம். So first is research. Okay, so this is the high level இல்ல கொஞ்சம் டீடைல்டு ஒரு flow chart மாதிரி. What is the design process? These are all theoretical ones. Just உங்களுக்கு வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா இருக்கும் போது என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நீங்க கவர் பண்ணுவீங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு. So first one is your emphasize. So உங்களோட யூசர்ஸ் யாரு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஒரு ப்ராடக்ட். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் ஃபேஸ்புக். ஓகே,
ஓகே இக்னோர் ஃபேஸ்புக் வேணா. இப்போ நீங்க ஒரு யூசரா இருக்கீங்க, யூ வாண்டட் டு நோ இப்போ இந்த ஒரு ரியல் வேர்ல்ட்ல என்னெல்லாம் நடக்குது, ஸோ அதெல்லாம் நீங்க வந்து லைவா யூ வாண்டட் டு see that, சரிங்களா? அப்போ நீங்க வந்து உங்கள் ஒரு UX டிசைனரா யூ கோ டு அ யூசர் அண்ட் யூ ஆஸ்க், உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும், வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஆர் ஃபேஸிங். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு கொஸ்டின் நீங்க ரேஸ் பண்ணும்போது யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த யூசர். ஸோ ஆல் தீஸ் ஆர் லைக் யூ நீட் டு ஃபர்ஸ்ட் கெட் இமோஷனலி கனெக்டட் வித் யுவர் யூசர். ஸோ அந்த யூசருக்கான எல்லா பெயின் பாயிண்ட்ஸ், வாட் ஆர் தியர் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி எல்லாமே நீங்க கேதர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே these are all as part of your research study. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவீங்க. யூசர் இன்டர்வியூ இஸ் நத்திங் பட் இப்போ நான் இங்க உங்க கூட பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இதே மாதிரி யூ வில் டாக் டு யுவர் கிளைண்ட். அவங்க கிட்ட you try to understand what do they actually need. There are different types of user interviews. ஓகேங்களா? ஒன்னு, you already have a product, நீங்க ஆல்ரெடி ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்க. இப்போ அந்த ஃபேஸ்புக்ல ஒரு ஃபீச்சர் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அந்த கிளைண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க வாட் ஹி வாண்ட்ஸ். ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் யூசர் இன்டர்வியூ இல்லையா? ஃப்ரம் த ஸ்கிராச் நீங்க ஒரு ப்ராடக்ட்டை டோட்டலா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ தட் இஸ் அகெயின் அ கைண்ட் ஆஃப் user interview. So these are all different user interviews. ஓகேங்களா? And then you have surveys கூட நீங்க நிறைய கண்டக்ட் பண்ணிருக்கலாம். You ask some questions along with some answers to it. So நீங்க ஒரு question with answers கொடுத்தீங்கன்னா it will be very easy for them. They just directly choose the answer for the related question whatever you ask. ஸோ இந்த மாதிரி யூ சர்வேஸ் கண்டக்ட் பண்ணலாம், இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணலாம். தென் யூ ஆல்சோ கேன் டூ சம் கைண்ட் ஆஃப் காம்படிட்டர் அனாலிசிஸ். ஸோ காம்படிட்டர் அனாலிசிஸ்னா நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் டெலிவரி ஆப், ஓகேங்களா? நீங்க ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் பண்ண போறீங்கன்னா யூ நீட் டு ஹாவ் த காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, லைக் யூ நோ வெரி காமன்லி ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இது மாதிரி டாப் காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க ஃபார் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ். ஸோ அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க, என்னெல்லாம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்க காம்படிட்டர் அனாலிசிஸ் பார்ட்ல வரும். ஓகேங்களா? So this is how you do your user research. Then you create your persona. So இதுதான் persona. ஓகேங்களா? So what happens is இதுல வந்து you try to ask what is the user need, what are their interest, what are their pain points. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க ஒரு யூசர்கிட்ட பேசும்போது கேதர் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் வேர் யோர் கம்யூனிகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்க வந்து இந்த ரிசர்ச் பண்ணும்போது கண்டிப்பா உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். only then you will be able to understand the emotions of your user. Okay, so in the template pathina, it is a very rough template for how a persona is there. So இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம யூசர் இருந்து கேதர் பண்ணும் போதுதான் we try to understand the users. So this is the other one, competitive analysis. நான் சொன்ன மாதிரி ஒரு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. you have your company name, like நீங்க உங்க ஓன் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் மற்ற காம்படிட்டர்ஸ் எழுதிக்கோங்க, எல்லா ஃபீச்சர்ஸையும் எழுதிப்பீங்க. அண்ட் தென் எந்தெந்த காம்படிட்டர் எந்தெந்த யூனிக் ஃபீச்சர் வச்சிருக்காங்க, விச் நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம ரீயூஸ் பண்ணலாம், ஆர் நம்ம ப்ராடக்ட்டுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றோம்னா நம்ம காம்படிட்டரை விட அது கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ்டா இருக்கணும். தட் இஸ் வாட் ஆர் மெயின் கோல் வில் பி எவ்ரி டைம். ஸோ அந்த மாதிரி பண்றது எல்லாமே part of your research. Number 2 is defining the problem statement. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ண போறோம்னா there are different ways. ஒன்னு வந்து empathy mapping சொல்லுவாங்க. ஸோ all these are theories, empathy mapping or problem statement or how might we questions. ஸோ இதெல்லாம் குவிக்கா போயிடலாம். ஸோ empathy map வந்து again what a user says, what a user thinks, what he does, what he feels. இது எல்லாமே பார்க்க சேமா இருக்கும், பட் each every section is different. ஓகேங்களா? ஸோ யூ நீட் டு இது எல்லாத்துலயுமே லைக் the more and more you ask questions. ஸோ இப்பவுமே if you are planning to be a UX designer, start
ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். நீங்க வந்து இப்பவுமே எதை பார்த்தாலுமே நீங்க கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடணும். வை இஸ் இட் லைக் திஸ், வை இது வந்து இது ஹவு மைட் யூ சேஞ்ச் இட் டு திஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் இட் ஹியர். ஸோ இத மாதிரி எதை பார்த்தாலும், நாட் ஓன்லி அப்ளிகேஷன்ஸ், நீங்க ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஆர் சின்னதா ஒரு ஸ்பூன் எதை பார்த்தாலுமே யூ ஷுட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு யுவர் செல்ஃப். இது ஏன் இப்படி இருக்கணும், ஏன் அப்படி இருக்கக்கூடாது. திஸ் இஸ் வேர் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் இட். So இதுல ஒரு sample problem statement இருக்கு. The boarding protocols used by so and so airlines should aim to get each flight's passengers aboard the plane quickly and efficiently so that the plane can take off as soon as possible. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்றாங்க, அவங்க வந்து அவங்க பேசஞ்சர்ஸை எவ்வளோ குவிக் அண்ட் எஃபிஷியண்டா ஆன்போர்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தி ஹை லெவல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு பேசஞ்சரை ஆன்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளவு எஃபிஷியண்டா பண்ணலாம். ஸோ அதுக்கு யூ நீட் டு ஸ்டார்ட் ரிசர்ச்சிங், கம் அப் வித் யுவர் ஃப்ளோஸ் அண்ட் தென் யூ பிரிங் அப் யுவர் வயர்ஃப்ரேம் அண்ட் ஃபைனலி யூ பிரிங் அப் த ப்ராடக்ட். ஓகேங்களா? ஒரு ஒரு இப்படிதான் உங்களுக்கு வந்து ஒரு ஹை லெவலா ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்க எல்லா ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணி ஃபைனலா ஒரு கஸ்டமரை ஹாப்பி பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும். தட் இஸ் வேர் யோர் user experience plays. Okay, and then these are again you need to ask questions. How might we either a sample question, how might we make the entrance of the school feel more inviting and safe. And also sila schools la pathina doors might be very small, how do you make it big, and how useful it will be if you keep it big. So அந்த மாதிரி multiple questions raise பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்க ரிசர்ச்லாம் பண்ணும்போது தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மியூரல் போர்டு. சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் ரைட், நீங்க ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இப்போ நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது இம்பார்ட்டண்டா நோட் பண்றீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி ஸ்டிக் பண்ணி வச்சிருவீங்க. விச் மீன்ஸ் லைக் தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தட் யூ நீட் டு ரிமெம்பர் when you start preparing for your main exam. எதுக்காக ஸ்டிக்கி நோட்ஸ்? Because you need to excel in your exam with all these questions, right? அதே மாதிரி தான் நீங்க வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறீங்கன்னா ஒரு இதையும் நீங்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸா நோட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலா நீங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா வேற ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு யூசர் ஃப்ளோ மாதிரி பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு லாகின் பேஜ் போறாங்க, லாகின் பேஜ்ல இருந்து லேண்டிங் பேஜ் வராங்க. லேண்டிங் பேஜ்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு போட்டோ அப்லோட் பண்ணும், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ளோஸ். உங்க ஒரு யூசரா நீங்க ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ளோஸ். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி யூ நீட் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் கமிங் அப் வித் அ ஃபைனல் ஃப்ளோ ஃபார் அ யூசர். ஓகேங்களா? தட் இஸ் வேர் ஐடியேட் பிளேஸ் அ ரோல். இப்போ ஐடியேட்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுவீங்க. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வேற ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க் ஃப்ளோ, யூசர் ஃப்ளோ, அது மாதிரி ஒரு ஹை லெவலா இப்படிதாங்க உங்க ப்ராடக்ட் வரப்போகுது, இதுதான் உங்க ஃப்ளோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு யூசர்கிட்ட போய் காமிக்க போறோம். அப்புறம் யூசர்கிட்ட அப்ரூவல் வாங்குவோம், இப்படிதாங்க உங்க ஃப்ளோ வரப்போகுது, நீங்க நினைச்சதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு ரிவ்யூ கேட்போம். அது எல்லாமே இந்த யூசர் ஃப்ளோல நடக்கும். ஸோ திஸ் இஸ் the third phase of designing, which is called as ideate. Then comes prototype. So prototypeல வந்து நமக்கு வந்து low fidelity design, high fidelity design ரெண்டு டைப்ஸ் இருக்கு. Low fidelity design is called as a wireframe. So wireframesல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரஃப் ஸ்கெட்ச் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷனே அவங்க கிரியேட் பண்றாங்கன்னா இது வந்து அவங்களோட ரஃப் ஸ்கெட்ச். ஒரு சர்ச் பார் இப்படி இருக்கணும், இங்க வந்து ஒரு ஹோம் ஐகான் இருக்கணும், ப்ரொஃபைல் ஐகான் இருக்கணும், போட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஒரு ப்ரொவிஷன் இருக்கணும், மெசேஜஸ் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கணும், அந்த ஃபீட்ஸ் எல்லாம் போறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கணும். இந்த மாதிரி ரஃபா ஒரு வயர் ஃப்ரேமை வரைஞ்சு நம்ம கிளைண்ட் கிட்ட காமிப்போம். ஸோ இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷனா தான் இருக்கும். வயர் ஃப்ரேம்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி ரஃப் அண்ட் ஒரு கிரே ஸ்கேல்ல நம்ம கிளைண்ட் கிட்ட காமிப்போம். ஸோ இது வந்து அவங்க ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு சைன் ஆஃப் கொடுக்குறாங்கன்னா தென் வி மூவ் டு த ஹை ஃபிடலிட்டி டிசைன்ஸ். ஓகேங்களா? தீஸ் ஆர் ஆல் வெரி ரஃப்
sketches like how your wireframe would look like. ஓகேங்களா? இப்போ wireframe வந்து நீங்க வந்து ஒரு டிசைன் டூல்ல பண்ணலாம். இல்லாட்டினா வெறும் பேப்பர் பென்சில் அதுலயே நீங்க சூப்பரா wireframe வரைஞ்சு அப்ரூவல் வாங்கிக்கலாம். Okay, and then comes the visual design. Visual design வேற ஒண்ணும் இல்ல, like the way you want the final product to look like. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்க final product எப்படி வருதுன்னு பாத்துக்கோங்க. This is like how interactive it is. ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னா விஷுவல் டிசைன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே இம்பார்ட்டன்ஸ் இன்ட்ராக்ஷனுக்கும் கொடுக்கணும். Interaction is something which will keep the user very much engaged. இப்போ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஸ்கிரீன்ல இருக்கும்போது the multiple interactions that happen within that single screen, so you get tempted to see what is happening in that interaction, right? அதுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு பாக்குறதுக்கு அவ்வளோ ஈகரா இருக்கும். என்ன நடக்குது, நைஸ் அனிமேஷன்ஸ் நோ அப்படின்னு அந்த அனிமேஷன் பாக்குறதுக்காகயாவது யூ ட்ரை டு see that product. ஸோ இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டிசைன் நீங்க பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து நம்ம மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ். எங்க பார்த்தாலும் மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ், ஒரு சின்னதா ஒரு கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் வில் ஹேப்பன். ஸோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க டிசைன்ஸ்ல. ஸோ இது எல்லாமே விஷுவல் டிசைன். ஸோ இது வரைக்கும் I'll say like 90% of a UX work ends. Lastly is the testing. நீங்க வந்து டெஸ்டிங் வந்து ஒண்ணு உங்க விஷுவல் டிசைன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா கிளைண்ட் கிட்ட உட்கார்ந்து நீங்க வந்து ஒரு விஷுவல் டிசைன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் மாதிரியே நீங்க செஞ்சு காமிப்பீங்க ஒரு யூசருக்கு. ஸோ I would say like usually final product விட நம்ம விஷுவல் டிசைன்ல நம்ம காமிக்கிற ஃபைனல் வெர்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம விஷுவல் டிசைன்ல கிரியேட் பண்ற எல்லாமே ஃபைனல் அவுட்புட்டா கொண்டு வர ரொம்ப கஷ்டம். டெவலப்பர்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியா ஒரு விஷுவல் டிசைன் நம்ம போட்டு கொடுக்கறது எக்ஸாக்ட் ரெப்ளிகாவா போட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க். ஸோ எப்பவுமே நீங்க அந்த விஷுவல் டிசைனை ஒரு கிளைண்ட் கிட்ட காமிக்கிறீங்கன்னா கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட சொல்ற ஒரே விஷயம், மேக் ஷுவர் உங்க விஷுவல் டிசைன் அப்படியே ப்ராடக்ட்ல ஃபைனல் டிசைனா நமக்கு கிடைக்குதான்னு பாத்துக்கோங்கன்னு. பிகாஸ் விஷுவல் டிசைன்ல நம்ம வந்து பயங்கர கிரியேட்டிவா த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வெரி அட்ராக்டிவா நம்ம பண்ணிடுவோம். பட் அதே இதை ஒரு ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ல கொண்டு வர்றது டு அச்சீவ் இட் இஸ் very challenging as I said. So நம்ம வந்து அந்த விஷுவல் டிசைனை கிளைண்ட் கிட்ட காமிச்சு எண்ட் டு எண்ட் ஃப்ளோவை அப்படியே நம்ம அப்ரூவல் வாங்கிடலாம். ஸோ அங்க வந்து ஒரு யூசர் டெஸ்டிங் நம்ம பண்ணுவோம். ஸோ யூசரை வச்சு இப்படிதான் உங்க ப்ராடக்ட் வரப்போகுது. ஸோ இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, நீங்க வந்து ஃபைனலா டெவலப் பண்ணி ஒரு ப்ராடக்டை யூசர்கிட்ட டெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபெக்ட் இருக்குதுன்னா தென் அகெயின் அவங்களுக்கு the effort they put for the development is going to be total waste. அதனால என்ன செய்வாங்கன்னா ஒரு டிசைன் ஃபேஸ்லயே ஏதாவது மேஜர் டிஃபெக்ட் ஆர் ஃபீட்பேக் இருக்குதுன்னா அதை வந்து நம்மளோட டிசைன் ஃபேஸ்லயே கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ UX design is very helpful for இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங் பண்றதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏர்லி டிசைன் ஃபேஸ்லயே ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா we rectify it. That is where UI is very very important for any product. ஓகேங்களா? So this is what testing is about. Now எப்பவுமே ஒரு ப்ராடக்ட பாக்குறீங்கன்னா ஸ்டாப் சேயிங் லைக் வாவ் ரொம்ப நல்லா இருக்கு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் திங்கிங், எதுக்காக இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குது, எதுக்காக இந்த ஃபீச்சர் இப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி குவெஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அட்மைரிங் யோர் UI, ஸ்டார்ட் குவெஸ்டினிங் ஆன் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் யூ think of choosing user experience as your career. Okay, now moving on to UI workflow. UI வந்து like UX எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி UI is also important. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்
குடுக்குறீங்க ஒரு யூசருக்கு. பட் உங்க யூஐ வந்து ரொம்ப புவரா இருக்குன்னு வைங்களேன், யாரும் உங்க யூஐய பார்க்க மாட்டாங்க. ஸோ யூஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் while you create a product. ஓகேங்களா? So this is a workflow, like UI create பண்றதுக்கு workflow. UI வந்து வேற ஒண்ணும் இல்ல, நீங்க விஷுவலா பாக்குற ஒரு அப்ளிகேஷனோட ஸ்கிரீன் தான். ஒரு டிசைன் எலிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, கலர் தியரி எப்படி யூஸ் பண்ணுவீங்க, என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணும், இது எல்லாமே உங்களோட யூஐ பத்தி. ஸோ ஒரு யூஐ எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணும், ஷேப்ஸ் எப்படி யூஸ் பண்ணும், டைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, ஒரு ஃபார்ம் எலிமெண்ட் எப்படி யூஸ் பண்ண போறீங்க, இமேஜஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இது எல்லாமே பார்ட் ஆஃப் யூஐ கலர்ஸ் elements pati. And then principles, very 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 important, and very important interview question also. Or UI, what are the UI principles in kandipa kekada interviews e kadiyadu. You should know the UI principles very clearly, and UI trends. இன்னொன்னு ரொம்ப முக்கியம் வந்து you should be very updated on the UI trends. இப்போ லேட்டஸ்டான யூஐ, ஓகே, ரொம்ப தியரியா நானே பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கொஸ்டின் இன் பிட்வீன். இப்போ யூஐ ட்ரெண்ட்ஸ்ல என்ன, நீங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. உங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு எது பெஸ்ட் யூஐ ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபிக்மா. Figma is a UI tool. So நீங்க வந்து அந்த டூல்ல ஒர்க் பண்றீங்க. பட் UI ட்ரெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 3D எலிமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் UI ட்ரெண்ட். இன்னொன்னு வந்து டைப்போகிராஃபி பாத்தீங்கன்னா நிறைய டைப்போகிராஃபி ஸ்டைல்ஸ், போல்டு டைப்போகிராஃபிஸா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு UI ட்ரெண்ட். அதை விட ஒரு முக்கியமான UI ட்ரெண்ட் ஒன்று இருக்கு, யாராவது சொல்றீங்களா? Very very Ma'am, half white is the new white. Okay. Where? Retro groove typography. Okay. And then new pointer cursor. Okay. Very very important. இன்னொன்னு மைக்ரோ இன்டராக்ஷன். மைக்ரோ இன்டராக்ஷன், எஸ், அதுவும் இருக்கு. How about AI? எல்லாத்துலயும் AI வந்துட்டு, ஸோ எல்லா அப்ளிகேஷன்லயும் இப்போ AI இஸ் சம்திங் விச் இஸ் இமர்ஜிங். எங்க பார்த்தாலும் இப்போ ரொம்ப, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு AI பர்சனலைஸ்டா எப்படி ஒரு கிளைண்ட் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இப்போ ரொம்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு ஸ்க்ராலிங் பார்த்தீங்கன்னா அந்த பேரலெக்ஸ் ஸ்க்ராலிங் எஃபெக்ட், அந்த மாதிரி நீங்க ஒரு வெப்சைட் கோ த்ரூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், just scroll and see the kind of scroll effect they have. அது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் யுவர் UI டிசைனிங். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஃபார் அ யூசர் டு யூஸ் யுவர் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் சம் மேஜர் UI ட்ரெண்ட்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும் போது உங்க டிசைன் வந்து இட் வுட் லுக் லைக் யூ ஆர் அப் டு டேட் with your trend, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? So these are some principles. Just make sure you know the UI principles very well. ஓகேவா? பிரின்சிபல்ஸ்ல பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டிக் டிசைன், ஸோ தட் இஸ் ஆல்சோ UI ட்ரெண்ட். இப்போ எங்க பார்த்தாலும் மினிமலிஸ்டிக் டிசைன். இப்போ கூட நீங்க இந்த இன்ட்ராக்ஷன் ஒரு இதுல பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டிக் டிசைன், இவ்வளவுதான் உங்க கான்டென்ட் இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் யோர் இன்ட்ராக்ஷன் யூ ஷோ மோர் டேட்டா. ஸோ இது எல்லாமே உங்களோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கிற பிரின்சிபல்ஸ் தான். ஓகே? அண்ட் okay, now read this. எனக்கு வந்து குவிக்கா anyone tell me, like இத பார்த்தோன்னா உங்களுக்கு எதை ஃபர்ஸ்ட் ரீட் பண்றீங்க? black ல bold letter. black text. Then so உங்களுக்கு இதுல ஒரு ஹைரார்கி படி நீங்க ரீட் பண்ணுவீங்க, ரைட்? யூ ரீட் திஸ் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா நீங்க உங்க ஐசைட் ஃபர்ஸ்ட் அங்க தான் போகும். தென் யூ ரீட் த பிலோ டெக்ஸ்ட் அண்ட் தென் யூ வில் ரீட் திஸ், ரைட்? அண்ட் தென் திஸ் ஒன் கடைசியா இஃப் யூ சி அந்த பாக்ஸுக்கு மேல ஒரு டேக் மாதிரி இருக்கும், அண்ட் யூ வில் ரீட் திஸ் அட் தி எண்ட். ஸோ இதுதான் உங்களோட விஷுவல் ஹைரார்கி. ஒரு யூசரா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு
டிஃபைன் பண்ற ஹைரார்கி இந்த மாதிரி தான் நீங்க பண்ணுவீங்க ஒரு டிசைன் பண்ணும்போது. ஸோ திஸ் இஸ் அகெயின் விஷுவல் ஹைரார்கி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வைல் யூ டூ அ யூஐ இன்டர்ஃபேஸ். சரிங்களா? அண்ட் தென் கலர் தியரி, அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவேன். கலர் தியரியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கலரும் ஒரு எமோஷனை காமிக்கும். ஸோ ரெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கிரீன் வந்து ஒரு சக்சஸ் மெசேஜ் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு கலரும் ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனை டிபிக்ட் பண்றது. ஸோ இது வந்து ஒரு வாஸ்ட் தியரி. நீங்க வந்து ஒரு உங்க ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா இந்த கலர் தியரியை கோ த்ரூ பண்ணுங்க. யூ வில் கெட் டு லேர்ன் மோர் ஆன் கலர்ஸ். ஓகே, அண்ட் தென் அகெயின் நீங்க வந்து இப்போ ஒரு கலர் யூஸ் பண்றீங்கன்னா don't use so many colors in your design. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. always go with 2 or 3 colors, like primary color, secondary color, tertiary color. அதுக்கப்புறம் உங்க டெக்ஸ்டுக்கு ஒரு கலர். I think I have one image for that. ஒரு நிமிஷம், I'll go to the see here. So இதுல பாத்தீங்கன்னா you will have a primary color, secondary color, tertiary color, டெக்ஸ்டுக்கு ஒரு கலர், பேக்ரவுண்ட் இந்த மாதிரி கலர் இருக்கணும், ஷேடோக்கு இந்த கலர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க கலர்ஸை டிஃபைன் பண்ணிடுவீங்க. ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களோட பிரைமரி கலர்ஸ் அந்த மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். லைக் ஒரு மூட் போர்ட் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்கு அவங்களோட மூட் போர்ட்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ப்ளூ, அந்த ப்ளூலயே இருக்கும். அந்த மாதிரி ரிலேட்டடா ஒரு மூட் போர்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் இஸ் ஆல்சோ ப்ளூ, ஃபேஸ்புக் இஸ் ஆல்சோ ப்ளூ. அத மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் மூட் போர்ட்ஸ்ல இருக்கிற இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து யூ வில் சூஸ் யுவர் பேலட், கலர் பேலட் நீங்க சூஸ் பண்ணி தென் யூ கிரியேட் யுவர் ப்ராடக்ட். ஸோ தட் இஸ் வேர் கலர் பிளேஸ் அ மேஜர் ரோல். And after color, what else we have? Typography. Okay, so when you think about typography, again ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு கான்டென்ட் நீங்க ரெடி பண்ண போறீங்க உங்க ப்ராடக்ட்டுக்குன்னா மேக் ஷுர் யூ யூஸ் ஒன்லி ஒன் டைப்போகிராஃபி. ஒரே ஒரு ஃபாண்ட் மட்டுமே போதும். அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆல்வேஸ் மேக் ஷுர் உங்க டிசைனை பார்த்த உடனே தே அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். அதை ரீட் பண்ணி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. ஒரு ப்ராடக்டை பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, லைக் அப்லோட் போட்டோ அப்படின்னு டெக்ஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பக்கத்துல நீங்க ஒரு அப்லோட் போட்டோ மாதிரி ஒரு ஐகான் வச்சீங்கன்னா அந்த இமேஜே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். லைக் ஓகே, இங்க வந்து நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண போறேன், ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் விஷுவலாவே நீங்க மேக்சிமம் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் டிசைன்ஸ் கொண்டு வரணும். ஓகேங்களா? மோர் தென் அ டெக்ஸ்ட், make sure you have more visual elements to your design. இப்போ இந்த டைப்போகிராஃபியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் which one looks good இந்த ரெண்டுத்துல. left side ma'am, first one, right? Because it is very clear like what is the ரீடபிளா இருக்கிறது. ஸோ தட் இஸ் வேர் ஒரு இப்போ நீங்க ஃபங்கியா ஒன்று கிரியேட் பண்றீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு கிளைண்ட்டுக்குன்னு நீங்க ஒன்று கிரியேட் பண்ணும் உங்க கிளைண்ட் வந்து மேபி ஃப்ரம் அக்ராஸ் த குளோப்ல லெவல்ல இருக்கும் போது there are accessibility issues na they might have color blindness, they might have any kind of disability. So இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எவ்வளோ சிம்பிளா கிளியரா உங்க இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றீங்களோ that is where your typography plays an important role. Okay, typography and colors. அடுத்தது UI பேட்டர்ன்ஸ் வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றீங்க, லைக் ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்ல ஒரு டிராப் டவுன் ரேடியோ பட்டன் செக் பாக்ஸ், இது எல்லாமே எப்படி கொண்டு வர போறீங்க. ஸோ ஒரு செக் பாக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு செக் பாக்ஸே டிஃப்ரெண்டா நீங்க பண்ணலாம். யூ கேன் டூ அ ஷார்ப் எட்ஜ், யூ கேன் டூ இட் லைக் அ ரவுண்டட் எட்ஜ், ரைட்? யூ கேன் ஹாவ் இட் வித் அவுட்லைன் அலோன், யூ கேன் ஹாவ் இட் வித் ஃபில்டு. ஓகேவா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக் பாக்ஸஸ் நீங்க பண்ணலாம். ஆனா உங்க ப்ராடக்ட்டுக்கு நீங்க எப்படி செக் பாக்ஸ் வைக்க போறீங்கன்னு நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க.
Okay, it can be like a outline, it can be a filled text box. It is completely ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து விஷுவலா பார்க்க போறீங்கன்னா யூ ஆர் த கிங் ஆஃப் இட். நீங்க எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அப்படி வைக்கலாம். பட் மேக் ஷூர் இட் இஸ் ஆஸ் பர் டிசைன் ஸ்டாண்டர்ட். நம்ம டிசைன் ஸ்டாண்டர்ட் படி இருக்கணும். ஆனா அவ்வளவுதான். மற்றபடி அந்த ப்ராடக்டோட கிங்கே நீங்க தான். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இப்போ வந்து நீங்க ஒரு டிசைனரா இருக்கணும்னா இட் இஸ் நாட் லைக் யூ ஷுட் பி born with those skills. Everything needs some time. You need to practice it. That is where you achieve your goal. Okay, அதுதான் இங்க ஒரு கோட்டா கொடுத்திருக்கேன். The only way to get good at something is like you need to do it a million times. இப்போ நீங்க வந்து ஒரு UX டிசைனர் ஆகணும்னா now right time, just start asking multiple questions when you see each and every product. அந்த மாதிரி questions கேட்டுக்கிட்டே இருங்க. Then number 2, start getting a problem statement. So நீங்க வந்து case studies பண்ண ஆரம்பிக்கணும். You need to get a problem statement, and the problem statement க்கு you need to get started with all the flows that we இப்ப பார்த்த மாதிரி ஒரு யூசர் ஃப்ளோ கிரியேட் பண்ணும், ஒரு பர்சோனா கிரியேட் பண்ணும். இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு ரஃபா ஒரு டிசைனை கிரியேட் பண்ணுங்க. ஸோ இத மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்க ரெடி பண்ணணும் in order to get into UI UX. And these are some softwares like the top design softwares நாங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இப்போ I would say 100% we are into Figma. Figma la da ella designs, everything is in Figma. And before Figma we were in Adobe XD. So Adobe XD vandu, yes, it is a good software, but compared to Adobe XD, Figma is far ahead of Adobe XD. Okay, Sketch, of course, if you have your MacBooks you can use Sketch. And இப்போ நீங்க வந்து ஒரு designer ஆகுறீங்கன்னா user experience, yes, it is more of like connecting with your clients, interacting with them, doing research, etc. இதே இது உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. if you are not very good in your communication, you can become a visual designer. உங்களோட visual aestheticsலாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா you can become a visual designer. So visual designer வந்து பாத்தீங்கன்னா you just need to create your UI. You will obviously get the wireframes. உங்களுக்கு wireframes எல்லாத்தையும் கொடுத்துடுவாங்க. from the UX designer you will get your wireframes, and as a visual designer you need to think how beautiful your product needs to come up. So உங்க ப்ராடக்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா நீங்க அந்த கொடுக்கிற wireframe வச்சு பண்ண முடியுமோ, that is where a visual designer plays a major role. ஓகேங்களா? ஸோ உங்களால ஒரு கம்யூனிகேஷன், இஃப் யூ ஃபீல் ஐ எம் அ பிட் லாகிங், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா visual design is a very very good option. Again, an option where you don't need to do any coding, just work on designs in Figma. So Illustrator வந்து you work on vectors, like இப்போ ஒரு icon create பண்ண போறீங்க, இல்ல ஒரு logo create பண்ண போறீங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் you can use Illustrator. And Photoshop is to work within some images or something. And this is where you see all the tools. And yeah, lastly, how do you get started? Master the tool first, learn Figma. Figma is very easy to use. நீங்க வந்து ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ற மாதிரி தான் I would say Figma. ஒரு பெயிண்ட்ல நீங்க எப்படி எலிமெண்ட்ஸ் எல்லாம் தேடி பார்த்து ஒரு இதை கிரியேட் பண்றீங்க, same way you use Figma, very easy. Learn those tutorials, நிறைய YouTube videos இருக்கு, go through them, understand how you do Figma. And also if you have maybe உங்க career வந்து UX இல்லாம இருக்கலாம், but if you feel உங்களுக்கு வந்து you want to you have a passion for design, then you can obviously go through some videos, create beautiful websites. நீங்க வந்து உங்க ரெஸ்யூமே கூட ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி you can share it to your recruiters, where that is again an additional kind of or a good impression will be there on you, because you show more in design elements in your resume then. And also நீங்க வந்து one page resume தான் இப்போ கிரியேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So make sure you all have a one page resume, and in that one page resume you can show your design skills. Or doing it in a PowerPoint is something which we do
long years back, right? Now we are moving into 2025. Keep yourself upgraded. Try using different softwares, and I wish you all the best. And I think that's it. So these are different careers which you can choose as part of UI UX design. Okay, I am done with my session. So do you guys have any questions for me? மேம் இப்போ நீங்க டிசைன் பண்ண போச்சுல எந்தெந்த சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? இப்போ யூசர் வந்து நீங்க பண்ணி முடிச்சிருப்பீங்க, டெஸ்டிங் அப்போ என்னென்ன ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்கல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்றோம்னா, லைக் நீங்க ஒரு டிசைன் பண்றீங்க, எல்லாருக்குமே அந்த டிசைன் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு கிளைண்ட்டுக்கு பிடிக்கும். கிளைண்ட்ஸ்லேயே ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த ப்ராடக்ட் ஓனர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர்ல 2 பேருக்கு பிடிக்கும், 2 பேருக்கு பிடிக்காது. ஆனா அந்த 2 பேரை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்ட்ட வேலிட் ரேஷனலே இருக்கணும். லைக் இப்போ வந்து நீங்க ஒரு டிசைன் பண்றீங்கன்னா, அந்த டிசைன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு யூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க யூசருக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்க ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களால உங்கள்ட்ட அதுக்கு அகேன்ஸ்டா பேச முடியாது. இதான் டிசைன் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம், இப்படி இருந்தாதான் யூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரேஷனலையோட நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா யூசர் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா பேச முடியாது. ஆர் நீங்க இன்னொன்னு ஆப்ஷனும் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு டிசைன் காமிக்கிறீங்க, அந்த கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைடா இல்லங்க எனக்கு பிடிக்கல உங்க டிசைன்னா, நீங்க வந்து ஒரு 2 ஆப்ஷன்ஸ் வைக்கணும். ஸோ இப்போ யூசர் டெஸ்டிங்ல பாத்தீங்கன்னா ஏபி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம், பி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். 2 ஆப்ஷனை நீங்க கிளைண்ட்டுக்கு காமிங்க, எந்த ஆப்ஷன் கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க அந்த ஆப்ஷன்ல ப்ரொசீட் பண்ணலாம். ஆனா அந்த ஏபில நீங்க வந்து எது பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஆஸ் அ டிசைனர் நமக்கு வந்து இதுதான் கிளைண்ட்டுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த டிசைனை எப்பவுமே ஃபர்ஸ்டா காமிக்கணும். ஸோ எந்த டிசைன் பெஸ்டா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு ஷோ த செகண்ட் ஆப்ஷன், கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ அதை ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம சொல்லிட்டோம்னா we will not have any problem. அது போக நெக்ஸ்ட் எப்படி மேம் இப்போ டெவலப்பர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுவீங்க? டெவலப்பர்ஸ், ப்ராடக்ட் மேனேஜர், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூடலாம் எப்படி உங்க டிசைனை வந்து கொலாபரேட் பண்ணி இது பண்ணுவீங்க? இப்போ வந்து அவங்க எல்லாம் இது பண்ண போச்சுல. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபிக்மால நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபிக் ஜாம். ஓகேங்களா? ஸோ என்னன்னா நம்ம டிசைன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை டெவலப்மெண்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா நீங்க டெவலப்மெண்ட் மோட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து அந்த கோடிங்கோட காமிச்சிடும் ஃபிக்மாலே, அந்த ஃபிக் ஜாம்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்களா, யூஐ டெவலப்பர்ஸ்ன்னு, அவங்க கிட்ட நம்ம அந்த லிங்க் ஷேர் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து அது டெவலப்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணவுமே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் காமிக்கும். அந்த லிங்கை வந்து டைரக்டா யூஐ டெவலப்பருக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அண்ட் அவங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க டைரக்டா அதுல இருந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ஐகான் இருக்குன்னா அந்த ஐகான் அதுல இருந்தே டவுன்லோட் பண்ணிப்பாங்க, ஒரு இமேஜ் இருக்குன்னா அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க, ஒரு டைப்போகிராஃபி இருக்குன்னா அந்த டைப்போகிராஃபியோட ஸ்டைல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 2 டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் நம்மளோட டெவலப்மெண்ட் மோட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ ஃப்ரம் தேர் அவங்க யூஐ டெவலப்பர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து யூஐ டெவலப்பர் எண்ட். ஸோ இது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு டிசைன் முடிஞ்சதுனாலே நம்ம வந்து டெவலப்மெண்ட் டீம், டெஸ்டிங் டீம், இன்ஜினியரிங், லைக் நாங்க வந்து அவங்கள இன்ஜினியரிங் டீம்னு சொல்லுவோம். ஸோ அந்த டீம் கூட ஒரு வாக் த்ரூ கால் வச்சிருப்போம். ஸோ வாக் த்ரூ கால்ல நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எண்ட் டு எண்ட் ஃப்ளோவை கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். சில ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசினஸ் அனாலிஸ்ட்னு ஒரு ரோல் இருக்கு. ஸோ அந்த ரோல்ல இருக்கிறவங்க வந்து தே ஆர் த ஃபங்க்ஷனல் பீப்புள். ஸோ அவங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் அவங்க ரொம்ப வெல் வெர்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்களும் நம்ம கூட அந்த கால்ல இருந்து they will support us
ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ். ஸோ நம்ம வந்து ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனர் நம்ம வந்து deep into the functionality போக மாட்டோம். We will be like 98% complete product, but that 100% will be a business analyst. Okay, so on the 2% if we lag somewhere, business analyst will support us. அவங்க வந்து நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லைக் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் I would say like இப்போ வந்து நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா உங்க யூஐல என்டர் பண்றீங்க, பட் அந்த டேட்டா வந்து எங்க போய் உங்க ஸ்டோரேஜ் டேபிள்ல ஃபால் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனர் நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து எந்த டேபிள்ல ஃபால் ஆகணும், எங்கேருந்து ஃபெச் ஆகுது டேட்டா, இந்த மாதிரி இன்டெப்த் நாலேஜ் வந்து பிசினஸ் அனாலிஸ்ட் வந்து டெவலப்பர்ஸ் ஆர் டெஸ்டிங் டீமுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல தான் நம்ம வந்து ஒரு வாக் த்ரூ கொடுக்கும் போது நம்ம வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ஃப்ளோவை ஒரு ஹை லெவல் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். டீட்டெயில்டா ஒரு டெவலப்மெண்ட் எண்டுக்கு ஒரு டேபிளுக்கு எங்க போகணும் அந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சு ஒரு பிசினஸ் அனாலிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை ஒரு யூஐ டிசைனை ஒரு டீமுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ எவ்ரி திங் கால்ஸ்ல தான் நடக்கும். நம்ம வந்து ஃபுல் வாக் த்ரூ கால்ஸ் கொடுக்கணும். ஸோ தே வில் கொஸ்டின் அஸ், நிறைய கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க. இது ஏன் இப்படி வருது, இது ஏன் இப்படி வருது, இதெல்லாம் அச்சீவபிள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு ப்ராடக்ட் நம்ம டிசைன் பண்ண போறோம்னா நம்ம வந்து we should be very sure like it is achievable in a development end. ஸோ அந்த இதை கொஞ்சம் எப்பவுமே ஒரு டிசைன் பண்ண போறீங்கன்னா மேக் ஷுவர் யூ ஹாவ் சம் ரெஃபரன்ஸ். கண்டிப்பா ரெஃபரன்ஸ் இருந்துதான் நீங்க பண்ணணும். ரெஃபரன்ஸ் இல்லாம இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ, மேக் ஷுவர் யூ ஆஸ்க் அ டெவலப்பர் இஃப் இட் இஸ் அச்சீவபிள் ஆர் நாட். ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னா நீங்க ரெஃபரன்ஸை காமிச்சு இந்த ரெஃபரன்ஸ் படி தான் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி தான் நீங்க செஞ்சு தரணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம நீங்க ஒரு டிசைன் பண்ணிட்டு அவங்களை அச்சீவ் பண்ண சொன்னீங்கன்னா few things are achievable but few things are not. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். ஓகே, யா மேம். இப்போ ஃபிக்மா இதுக்கு மேம் மோஸ்டா யூஎக்ஸ் டிசைன்ல ரொம்ப யூஸ் பண்றாங்க. எதுக்கு ஃபிக்மா இப்போ எல்லா யூஏ யூஎக்ஸ் எடுத்தாலே ஃபிக்மா தான் எல்லாருக்குமே நெக்ஸ்ட் ஞாபகத்துல வருது. அது எதுக்கு? இப்போ நிறைய டூல்ஸ் நீங்க சொன்னீங்க, ஆனா மெயினா வந்துட்டு எல்லாருமே ஃபிக்மாவை மட்டும் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ மற்ற டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு பே லைசன்ஸ் ஃபார் இட். லைசன்ஸ் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணணும். ஃபிக்மா இட் இஸ் லைக் யூ டோன்ட் நீட் அ லைசன்ஸ் ஃபார் இட். அண்ட் இன்னொன்னு ஃபிக்மா வந்து ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். நீங்க ஃபிக்மா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணி நீங்க ஒரு பேசிக்கா ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். ஆனா இதே இது நீங்க வந்து கொஞ்சம் டுட்டோரியல்ஸ் அடிஷ்னலா நீங்க வியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபிக்மா. ஏன்னா அவ்வளோ டுட்டோரியல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபிக்மாலேயே நிறைய டுட்டோரியல்ஸும் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஃபிக்மால பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிட்டி இருக்கும், ஒரு கம்யூனிட்டி பேஜ் மாதிரி. ஸோ அதுல வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் உங்களுக்கு ஃபிக்மா ஃபைல்ஸே போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணணும்னா அந்த ஃபிக்மா கம்யூனிட்டியில போய் லேண்டிங் பேஜ் ஆப்ஷன்ஸ் போட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டிசைனர்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ள சம் லேண்டிங் பேஜஸ் ஆப்ஷன்ஸை போட்டிருப்பாங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நீங்க டைரக்டா அந்த ஃபிக்மா ஃபைலை எடுத்து யூ கேன் சி ஃபார் ரெஃபரன்ஸ். அவங்க அதுல ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க வந்து ஒரு வெப்சைட்ல போய் ஒரு இன்ட்ராக்ஷனை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த இது எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அதே இது நீங்க இந்த ஃபிக்மா ஃபைல்ல அவங்க என்ன இன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து லைவா ஒரு ஃபிக்மா ஃபைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஃபிக்மா கம்யூனிட்டி இதுல வந்து உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 3D வந்து ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3D எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய அவங்க கம்யூனிட்டி பேஜஸ்ல நிறைய வேறு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் திங்ஸ். அண்ட் ஆல்சோ ஃபிக்மால நிறைய பிளக்இன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க டக்குன்னு ஒரு ஐகான் எடுக்கணுமா, அதுல ஐகானோகிராஃபிக்கு ஒரு பிளக்இன் இருக்கும். அந்த பிளக்இனை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வயர் ஃப்ரேம் பண்ண போறீங்கன்னா அந்த வயர் ஃப்ரேம்க்குன்னு ஒரு பிளக்இன் இருக்கும். அந்த பிளக்இன் வச்சு நீங்க டக்குன்னு ஒரு வயர் ஃப்ரேம் டெம்ப்ளேட் பண்ணலாம். பர்சனா கிரியேட் பண்றதுக்கு கூட நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் பிளக்இன்ஸ்ல. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு பர்சனா கிரியேட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய பிளக்இன்ஸ் யூஸ் பண்ணி லைக் ஒரு எஃபிஷியண்டா ஒரு டிசைன் போட போறோம்னா
ஃபிக்மா வந்து ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டூல். அதுக்காக தான் இப்போ ஃபிக்மா வந்து யூஸ் பண்றோம். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ்டா இருக்குது. யூ கேன் ஆல்சோ யூஸ் ஏஐ இன் ஃபிக்மா. ஸோ அதுக்காகவும் இப்போ ஏஐ ஃபிக்மா இஸ் மோஸ்ட் ட்ரெண்டிங் டிசைன் டூல். மேம் அது போக இப்போ ஃபிக்மால ஏஐ பிளகின்ஸ் அது எதுக்கு மேம் யூஸ் பண்றாங்க? ஏஐ பிளகின்ஸ் ஓகே. ஸோ ஃபிக்மால ஏஐ பிளகின்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ ஆட்டோ லேஅவுட்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஏஐ பிளகின் தான். இப்போ நான் வந்து ஒரு 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கேன், சரிங்களா? அந்த 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணா ஒரு 4 டைல்ஸ் வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த 4 டைலையும் ஈக்குவல் ஸ்பேசிங்ல டாப் அலைன், பாட்டம் அலைன், அந்த மாதிரி ஈக்குவல் அலைன்டா நீங்க இந்த ஏஐ மூலியமா டைரக்டா பிளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு டைல்ல இந்த மாதிரி ஒரு டைப்போகிராஃபி ஸ்டைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு டைல்ல வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டெக்ஸ்ட் இருக்கும், ஒரு ஆக்ஷன் ஐட்டம் இருக்கும், இது மாதிரி நிறைய இது இருக்கு. அந்த இதை அப்படியே நீங்க வந்து ஒரு 20 டைல்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க ஒன்னு டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லையா, ஏஐ மூலமா அதை மல்டிப்ளை பண்ணி யூ மேக் இட் 20 ஸோ தட் குவிக் எஃபிஷியன்ட் ஒர்க். அதுக்காக தான் நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்றோம் ஃபிக்மாலையும். மேம் அது போக இப்போ உங்க பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மேம்? இப்போ ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனரா இப்போ ஏஐ வந்து ஆட்டோமேஷன் ரோல் எல்லாமே இது பண்ண பட்சத்தில் யூஐ டிசைனுக்கு வந்துட்டு அது எப்படி இப்போ ஃபியூச்சர்ல அது எப்படி இருக்கும் யூஐ யூஎக்ஸ் எடுத்தோம்னா? ஓகே. ஸோ யூஐ யூஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் டில் 2050 இட் இஸ் சம்திங் விச் இஸ் growing. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 1980s இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூஐ யூஎக்ஸ் பத்தி ஒரு 100ல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா லைக் a million of people are into UI UX design. So as per survey எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா within 2050 நீங்க வந்து ஒரு ஹியூஜ் ரைஸ் இன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க பார்க்கலாம். அவ்வளோ டிமாண்ட் இருக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். அண்ட் இந்த ப்ரொஃபைல் வந்து நான் என் கரியர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு சுத்தமா தெரியாது வாட் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னே. ஜஸ்ட் பை சான்ஸ் ஒரு இன்டர்வியூல ஜஸ்ட் பை மை கம்யூனிகேஷன் அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி போட்டோஷாப் தெரியும், இல்லஸ்ட்ரேட்டர் தெரியும், அவ்வளோதான் எனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த ஸ்கில்ஸ் வச்சு ஐ காட் இன் டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அந்த ப்ரொஃபைல்குள்ள போகும்போது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆஃப்டர் கோயிங் இன்சைட் ஐ லேர்ன்ட் அபவுட் இட், எக்ஸ்ப்ளோர்ட், ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு யூ நீட் அ பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட். ஒரு இப்போ யூஎக்ஸ்னா எப்பவுமே நீங்க வந்து ஒரு டாப் கம்பெனி போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஈவன் இஃப் அ ஸ்டார்ட் அப் போனீங்கனாலும் யூ வில் லேர்ன் அ லாட். ஃபர்ஸ்ட் ஒரு யூஎக்ஸ் டிசைனரா யூ நீட் டு லேர்ன் மெனி திங்ஸ். அதுக்கப்புறம் யூ வில் டெவலப் யோர் ஸ்கில்ஸ். ஸோ அந்த லேர்னிங் ஃபேஸுக்கு யூ நீட் அ பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட். அதுக்காக யூ மேக் யோர் மைண்ட் செட் ரெடி. லைக் நம்ம வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் போறோம் அப்படின்னு யோசிக்காம ஐ நீட் அ பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு யோசிங்க. ஸோ தட் நீங்க வந்து நீங்க வந்து மல்டிபிள் சினாரியோஸ் கோ த்ரூ பண்ணதான் யூ வில் கெயின் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணணும். ஒரு ப்ராப்ளம்க்கும் என்ன மாதிரி சொல்யூஷன் கொண்டு வரலான்னு நீங்க யோசிக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிற போது we don't get that much exposure. நமக்கு வந்து அந்த மாதிரி அளவுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கிடைக்காது. பட் நீங்க ஒரு கம்பெனிக்குள்ளன்னு போகும்போது ஒரு கிளைண்ட் கூட இன்டராக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் மல்டிபிள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும்னு எக்கச்சக்கமா கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து யூ வில் கெயின் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ வில் grow in your career. ஓகே, எப்பவுமே ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னா they will always have multiple problem statements and always a UX designer is needed there. So adunala I would say AI upcoming வந்துட்டு இருக்கறனால AI is not going to put down user experience. Okay, AI is going to enhance user experience தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா ஒரு டிசைன் வேணும்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே ஒரு AI ஆல ஒரு டிசைனை போட்டு கொடுக்க முடியாது. Okay, you need a designer, user experience designer வேணும். In order to bring the right
conceptualization for the problem statement. Okay, அதனால எப்பவுமே UX is something which will be going high in trend, and AI is something which will help a UX designer to grow high. Okay. ஓகே. Yeah. Any other Ma'am, question? Yeah. யூஎக்ஸ் டிசைன்ல அட்வான்ஸ்டு கான்செப்ட் லேர்ன் பண்றதுக்கு ஏதாவது ரிசோர்சஸ் சொல்லுங்க மேம். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து லைக் I see most of you are CSE students, correct? So இப்போ ஒரு UX ப்ரொஃபைல்குள்ள நீங்க போகணும்னா நம்பர் 1 நீங்க வந்து ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஐதர் நீங்க சர்டிஃபிகேஷன் பண்ணணும், இல்லாட்டி ஒரு 6 month கோர்ஸ் ஆர் 1 year கோர்ஸ் இந்த UI UXல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ UI UX பாத்தீங்கன்னா நான் இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், UI டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், விஷுவல் டிசைனர், இன்ட்ராக்ஷன் டிசைனர், இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசைனிங் கோர்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் நீங்க பார்த்துட்டு அது ரிலேட்டடா ஒரு கோர்ஸ் பண்ணுங்க. இஃப் யூ திங்க் எனக்கு விஷுவல் டிசைன் போதும், ஐ வில் பி அ விஷுவல் டிசைனர் அப்படின்னா யூ கேன் பி அ விஷுவல் டிசைனர். ஆர் தெர் இஸ் அன் அதர் திங் கால்ட் அஸ் கிராஃபிக் டிசைனர். ஸோ கிராஃபிக் டிசைனர்ஸ் ஆர் லைக் தே ஆர் கம்ப்ளீட்லி இன்டு அந்த UI எலமெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க கொஞ்சம் கூட விஷுவல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அவங்களுக்கு ஐடியா இருக்காது. ஸோ அந்த மாதிரி கிராஃபிக் டிசைன் ஃபீல்ட்லயும் போறவங்க நிறையவே இருக்காங்க. ஸோ கிராஃபிக் டிசைன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். விஷுவல் டிசைன் ஆர் கிராஃபிக் டிசைன், இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ப்ராடக்டோடைய விஷுவல் எலிமெண்ட்ஸ் பத்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க வந்து விஷுவல் டிசைன்ல கோர்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கூகுள் UX சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது கூட நீங்க பண்ணலாம், உங்க சர்டிஃபிகேட்ல ஒரு ஆட் ஆனா இருக்கும். அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன் ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அது அந்த சர்டிஃபிகேட்ஸும் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் சர்டிஃபிகேட்ஸ். அதுல போய் ஸோ அது இது எல்லாமே பெய்டு பேக்கேஜஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க ஆக்சுவலா யூ நீட் டு பே சம் மணி டு டூ தோஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? ஆனா இது எல்லாமே உங்களுடைய ரெஸ்யூமேல ரொம்ப ரொம்ப ஆட் ஆனா இருக்கும். மெயின்லி தட் கூகுள் UX certifications from Coursera. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஆர் நீங்க வந்து தனியாவே கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டிசைன் ஸ்கூல்ஸ். அங்க டிசைன் ஸ்கூல்ஸ்ல போய் யூ கேன் டூ யோர் மாஸ்டர்ஸ். ஸோ டிசைன் ஸ்கூல்ஸ்க்குலாம் நீங்க போனீங்கன்னா கேம்பஸ் ஹையரிங்லாம் இருக்கும். டைரக்டா டாப் கம்பெனிஸ்ல இருந்து தே வில் ஹையர் அண்ட் கோ. ஸோ அந்த மாதிரிலாம் டிசைன் ஸ்கூல்ல யூ கேன் டூ யோர் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் யோர் needs you can do it. For example, சிலரால அஃபோர்ட் பண்ண முடியாது. in that case நான் சொல்றது வந்து சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்க பண்ணலாம். சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சுட்டு வெரி இம்பார்ட்டன்ட் உங்க போர்ட்ஃபோலியோ தான். ஸோ ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா 100% ஈஸியா நீங்க ஜாப் UXல வாங்கலாம். ஒரு நிறைய பிஹான்ஸ், ட்ரிபிள் இதுலலாம் போய் பாருங்க. பிஹான்ஸ் இஸ் வெரி குட். பிஹான்ஸ்ல போய் நிறைய பேர் பண்ணியிருக்கிற போர்ட்ஃபோலியோவை பாருங்க, எப்படி அவங்க டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து எண்ட் டு எண்ட் ப்ராசஸே பண்ணி காமிச்சிருப்பாங்க போர்ட்ஃபோலியோல. ஸோ அந்த மாதிரி பிஹான்ஸ் வெப்சைட்ஸ்ல போய் பாருங்க. ட்ரிபிள்ல நிறைய ரெஃபரன்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ்க்கு. இப்போ நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போறீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 2nd year or 3rd yearல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் மோர் டைம். ஸோ அந்த டைம்ல யூ கேன் கெட் யோர் போர்ட்ஃபோலியோ ரெடி. ஓகேங்களா? நிறைய ரெஃபரன்சஸ் பாருங்க. தட் இஸ் வாட் ஐ வுட் சே. பிஹான்ஸ், Dribbble, LinkedIn, start expanding your network. So LinkedInல போய் இப்போ நீங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல் சூஸ் பண்ண போறீங்கன்னா, get started with expanding your network across user experience designers. நிறைய டாப் கம்பெனிஸ்ல இருக்கிற UX டிசைனர்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. யூ கேன் கனெக்ட் வித் தெம் அண்ட் உங்க போர்ட்ஃபோலியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி then you get started in searching for job. But very important, get your portfolio and your resume perfectly ready for or user experience designer ஆகணும்னா அந்த ஸ்டேஜ்ல உங்க resume and portfolio இருக்கணும். So make sure you do that. And also one more thing, நீங்க என்ன பண்ணலாம்னா
ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் IRCTC இருக்குது, ஆர் யூ கேன் டேக் டிஜி யாத்ரா. இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப லோவா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணி அதை நீங்க ரீடிசைன் பண்ணுங்க. யூ கேன் டூ அ ரீடிசைன் ஆஃப் இட், மேக் இட் மோர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ தட் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூவரை பார்க்க போறீங்கன்னா யூ கேன் டெல் ஒரு எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் இப்படி இருக்குதுங்க, இதெல்லாம் அதுல இருக்கிற டிராபேக்ஸ், அதை வந்து நான் இவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி யூ கேன் டாக் இன் யோர் இன்டர்வியூ. அது வந்து ஒரு ஆட் ஆனா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஷீ இஸ் ஏபிள் டு பிரிங் அப் குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஆட் ஆனா இருக்கும். ஸோ I would say like there are lots of references online where and the comparative study பண்ணிருப்பாங்க. So existing application and you compare and do a enhanced version of it. So அந்த மாதிரிலாம் you can do for your portfolio. ஸோ நீங்க ஐதர் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு நியூ டிசைன் கொண்டு வரலாம், ஆர் ஃப்ரம் ஸ்கிராச் யூ கிரியேட் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதுல யூ பிரிங் அப் அ ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ டிப்ஸ் விச் யூ கேன் ஃபாலோ. எனி அதர் கொஸ்டின்ஸ்? மேம், நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான். நான் வந்துட்டு கூகுள் UX டிசைன் கோர்ஸ் மேம், நான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான். கூகுள் UX டிசைன் கோர்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கேன். நான் இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டேன். எனக்கு இது நான் மோஸ்ட்லி கூகுளில் வந்து நிறைய UX கான்செப்ட் லேர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கு மேலேயும் படிக்கணும்னா என்ன மாதிரி வேணும்? ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்க இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிட்டீங்க. ஸோ நீங்க வந்து உங்க கரியர் வந்து டைரக்டா ஜாப்குள்ள மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி யூ வாண்ட் டு ஸ்டில் ஸ்டடி ஹையர்? மேம், இப்போ பிளேஸ்மெண்ட்ல தான் மேம் இருக்கேன். ஒரு கம்பெனியில் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சைடில் வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுக்காண்டி கிளைண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன் மேம். எனக்கு வந்து இன்னும் UXல டீப்பாக போகணும்னா என்ன மாதிரி ரிசோர்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கூகுளில் வந்து நிறைய கான்செப்ட் நான் பார்த்துட்டேன், திரும்ப திரும்ப வந்ததே தான் எனக்கு வருது. அதை விட எனக்கு புதுசாக வேணும்னா நான் எந்த மாதிரி ரிசோர்ஸில் நான் பார்த்து படிக்கலாம்? ஓகே, ஸோ நீங்க வந்து மீடியம் கோ த்ரூ பண்ணுங்க டெய்லி. மீடியம் வெப்சைட்ல வந்து உங்களுக்கு நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் UI டிசைனர்ஸ் பத்தி அதுல வரும். ஸோ அதுல நீங்க நிறைய கோ த்ரூ பண்ணலாம். அண்ட் நீங்க சொன்னது ஆக்சுவலா வெரி வேலிட். நீங்க எந்த வெப்சைட் போனாலும் நீங்க பார்த்ததே தான் திரும்ப திரும்ப பார்ப்பீங்க. ஸோ தட் இஸ் வாட் UX இஸ். நீங்க வந்து ஒரு வெப்சைட் போகும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எல்லா வெப்சைட்லயும். ஸோ நீங்க ஆல்ரெடி நிறைய கோ த்ரூ பண்ணனால நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் என்னவா இருக்கும்னா, ஸ்டார்ட் கிரியேட்டிங் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நீங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுனாலே யூ ஷுட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் திங்ஸ். மல்டிபிள் போர்ட்ஃபோலியோஸ் ரெடி பண்ண ஆரம்பிங்க. யூ ஆல்ரெடி உங்கள்ட்ட போர்ட்ஃபோலியோஸ் இருக்கலாம், பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி இன் யோர் ஃபைனல் இன்டர்வியூ ரவுண்ட், ரைட்? ஸோ உங்கள்ட்ட போர்ட்ஃபோலியோஸ் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை டு என்ஹான்ஸ் மோர் ஆன் யோர் போர்ட்ஃபோலியோஸ், கிரியேட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கிரியேட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். நீங்க நிறைய ஒர்க் பண்ண யூ வில் improvise on your designs. So என்னோட suggestion வந்து whatever you have is fine for you. Just learn more on the designs. நிறைய hands on experience gain பண்ண ஆரம்பிங்க. Do some internship, I would say. Some companies they create internships. Go do more internships. Okay? Okay ma'am, thank you ma'am. Anything else? Ma'am. I lost you, Manoj. நீங்க ஏதோ கேட்டீங்க. Yeah. மேம், எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 கம்பெனியில் வந்து HR ரவுண்டு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துட்டேன் மேம். 4 to 5 கம்பெனிஸில் வந்துட்டு HR ரவுண்டு அட்டன் பண்ணிட்டு ரிசல்ட் வந்துட்டு இதாகலை. ஆனால் எனக்கு
எனக்கு என்ன டவுட்னா, அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க, செகண்ட் ரவுண்ட் குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணி போயிட்டு ஏன் ஹெச்ஆர் ரவுண்ட்ல வந்துட்டு ஏன் என்னால செலக்ட் ஆக முடியல மேம்? அதுல வந்துட்டு ஹெச்ஆர் வந்துட்டு ஒரு எப்படி ஃப்ரெஷர்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க என்ன மாதிரி ப்ரொஃபைலுக்கு போயிருந்தீங்க இன்டர்வியூ? யூஎக்ஸ் தான் மேம். UI UX. ஓகே. சோ LinkedIn மூலமா போனேன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 கம்பெனிஸ்ல. அதுல வந்துட்டு ஸ்மால் ஃபேர்னு ஒரு கம்பெனி ஹைதராபாத்ல. அங்க வந்துட்டு இன்டர்ன் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டே வந்துட்டு 6 மந்த் இன்டர்ன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி இன்டர்வியூ ஃபுல் டைமா வந்துட்டு அவங்க ஜாப் கன்வெர்ட் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்றாங்க. அது ஏன்னு தெரியல மேம். என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்க? ஓகே. ஓகே. ஜெனரலா இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆர் 3 ரவுண்ட்ஸ் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா டெக்னிக்கலி யூ ஆர் குட். ஓகேங்களா? மேபி அவங்க வந்து ஹெச்ஆர் ரவுண்ட்ல ரிஜெக்ட் பண்றதுக்கு ரீசன்ஸ் இருக்கலாம். லைக் they'll see to your communication, how confident you are. So இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் கவர் பண்றது தான் உங்களோட ஹெச்ஆர் ரவுண்ட்ல இருக்கும். ஸோ ஐ வுட் சே லைக் improvise more on your soft skills, like be very confident when you speak, orally கொஞ்சம் ஸ்ட்ராங்கா you have to improvise your communication, I would say. அதுக்கப்புறம் you should try to speak in a way like the HR is a kind of interested in choosing you for the job. ஓகே. ஸோ எப்பவுமே நீங்க ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ போகும்போது நீங்க வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா நீங்க இன்னொன்னு ஒரு முக்கியமானது என்னன்னா, தே வில் ஹெச்ஆர் ரவுண்ட்ல தே வில் ஆல்வேஸ் சி லைக் இந்த கேண்டிடேட் வந்து ஒரு லாங் பீரியட்ல நம்ம கூட இருப்பாங்களா, ஹவு ஸ்ட்ராங் ஹி இஸ் இன் ஹிஸ் ஓக்கல் லாங்குவேஜ். இந்த மாதிரி தான் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் அவங்க மோரா பார்ப்பாங்க ஹெச்ஆர்ல. ஸோ நீங்க வந்து டெக்னிக்கலி யூ ஆர் குட். தென் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் நீங்க கிளியர் பண்ணதுலே இட் இஸ் கிளியர் லைக் யூ ஆர் குட் இன் யோர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ வென் யூ கோ டு யோர் ஹெச்ஆர், that is where they are rejecting, means then you need to improvise more on your soft skills. Okay. Okay. Anything else? Okay, I think we are good. It was really nice conversing with all of you. I wish you guys all the very best. Hope to see some of you in Accenture as well. Yeah. Thank you, Ms. Quarrel, for taking the time to share your valuable insights on the basic concepts and processes in UI/UX design. Your engaging and interactive approach made the session highly informative and enjoyable. We truly appreciate your expertise and the way you encouraged us to participate actively. It was a privilege to learn from you, and we look forward to applying these concepts in our work. Thank you once again for making this webinar an enriching experience. Thank you, ma'am. Yeah, thank you. It's a great session, ma'am. Thank you. Yeah, thank you, everyone.